قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்று நிறுத்தமாக இந்த நல்ல நாளில் எப்படி நாம் அனைவரும் ஒன்று கூட்டினாலோ அதே போல் நாளை வறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டனா என்று துஆ செய்வனாக என் ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நமக்கு மத்தியில நம்முடைய பழக்க வழக்கங்களில் நாம் ஒருவர் மற்றொருவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றொருவரோடு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒருவர் மற்றொருவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வார ஜும்மாவில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கையில் எடுத்து வந்த இந்த மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு குணம் என்று என்னவென்று சொன்னால், அதிகமான குணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நற்குணங்கள்ல மிக சிறந்தவர்கள் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக நற்குணங்களை நம்மளுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல ஆக சிறந்தது, அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. குணத்திலேயே மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்று தெரியுமா, உணர்வுகளை மதிப்பது, அதாவது மற்றவருடைய உணர்வுகளை மதிப்பது. இந்த குணம் தான் மிக முக்கியமான ஒரு குணம். மார்க்கத்துல வணக்க வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ, மார்க்கத்துல வணக்க வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ, கொள்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அதற்கு சமமாக அந்த அளவுக்கு அதற்கு சமமாக நல்லொழுக்கத்திற்கும் நற்பண்புகளுக்கும் என்ன செய்து கொடுக்கப்படுகிறது முக்கியத்துவம். பாருங்க, நல்லொழுக்கங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த மார்க்கம். வணக்க வழிபாடுக்கு சமமாக நல்லொழுக்கத்துக்கு என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்மளுடைய பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், உணர்வுகளை மதிப்பது, பிறருடைய உணர்வுகளை உள்ளங்களை காயப்படுத்தாமல் இருப்பது. இந்த குணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். இந்த குணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டும். பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய செயல்களின் மூலம் நாம் என்ன செய்யணும், பிறருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். நம்மளுடைய செயல்களின் மூலம் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய பேச்சுக்களின் மூலம் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய பார்வையில கூட பிறருடைய உள்ளங்கள் காயப்பட்டு விடக்கூடாது. நம்ம சில பேர் பார்ப்பாங்க, அந்த பார்வையிலே சிலருடைய உள்ளங்கள் என்ன செய்து விடும்,
கலங்கி விடும், காயப்பட்டு விடும். அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. பேச்சுக்கள்லயும் சரி, செயல்பாடுகள் மூலமாகவும் சரி, ஏன் பார்வைகள்ல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. மிக கவனமாக நம்ம செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் சரி, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சரி, இந்த பண்புக்கு, இந்த குணத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிறருடைய உள்ளங்கள் காயப்படுத்தாமல் இருக்கக்கூடிய குணம் இருக்கு பாருங்க. இந்த குணத்திற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் நம்முடைய சமூகத்துல பிறருடைய உணர்வை எப்படி மதித்து நடப்பது, பிறருடைய உணர்வை எப்படி புரிந்து நடப்பது, உள்ளங்களை எப்படி காயப்படுத்தாமல் இருப்பது, அதே மாதிரி நன்மைகளை ஏவுவதாக இருந்தாலும் சரி, தீமைகளை தடுப்பதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகிய முறையில கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கா, நம்மளுக்கு நிறைய சான்றுகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எப்படி நன்மை ஏவி தீமையை தடுப்பதாக இருந்தாலும் சரி, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு அழகிய முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சான்றுகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். நிறைய பேருக்கு இந்த குணம், இப்படிப்பட்ட குணம் இருக்குதா, மார்க்கத்துல இப்படிப்பட்ட குணம் இருக்குதா என்று சில பேர் என்ன செய்யறாங்க, அறியாமல் இருக்கிறார்கள். இந்த உள்ளங்களை காயப்படுத்தாமல் உணர்வுகளை மதிக்கின்ற குணம் மார்க்கத்துல இருக்குதா என்று மக்கள் என்ன செய்யறாங்க, தெரியாம இருக்கிறாங்க. அப்படி தெரியாம சிலர் என்ன செய்யறாங்க, பேச ஆரம்பிச்சாங்க சொன்னா, சிலர் மக்கள் இடத்துல பேச ஆரம்பிச்சாங்க சொன்னா வளவள என்று என்ன செய்வார்கள், பேசுவார்கள். எப்படி கத்தி சண்டை போட்டா உடம்புல காயங்கள் ஏற்படுமோ அதே மாதிரி அவர்கள் பேச ஆரம்பிச்சார்கள் என்று சொன்னா உள்ளங்கள்ல காயம் ஏற்படும், அந்த அளவுக்கு பேசுவார்கள். சிலர் பேச ஆரம்பிச்சாங்க சொன்னா உள்ளங்கள் காயம் ஏற்படும் அளவிற்கு பேசுவார்கள். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, வளவள என்று என்ன செய்வார்கள், பேசுவார்கள். சிலர் என்ன செய்வாங்க, பெற்றோர்களிடத்துல பேசுவாங்க, பெற்றோர்களிடத்துல பேசக்கூடிய பேச்சா பேசுவாங்க, அந்த அளவுக்கு பேசுவாங்க. பெற்றோருடைய உள்ளம் காயப்படும் அளவிற்கு, அவருடைய உணர்வை மதிக்காமல் என்னுடைய பெற்றோர் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படி என்று தெரியாம சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பெற்றோர்களிடத்தில் மிக மோசமான வார்த்தைகளை பேசுவார்கள். அவருடைய உள்ளம் காயம் ஏற்படும், அவங்க உள்ளம் கலங்கி விடும். அதே மாதிரி சக நண்பர்களிடத்துல பேசும்போதும் சரி, சக அண்டை வீட்டாளரிடம் பேசும்போதும் சரி, அவருடைய உள்ளங்களை கவனித்து பேச வேண்டும், அவங்களுடைய உணர்வை மதித்து பேச வேண்டும். இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல எப்படி பேசுறாங்க சொன்னால், அவங்களுடைய உள்ளம் காயப்பட்டாலும் சரி, நான் அவனிடத்துல அப்படித்தான் பேசுவேன், நான் அவனை தரக்குறைவா தான் பேசுவேன், அவனை இழிவாதான் பேசுவேன் என்று சொல்லி இன்றைக்குள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, மிக கேவலமாக அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசின கவலைப்படுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவாக என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். இந்த மாதிரி குணத்தை தான் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்று சம்பவங்கள் இதை சொல்லிக் கொடுக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது. இது வெறுக்கப்பட்ட ஒரு குணம், மார்க்கத்துல வெறுக்கப்பட்ட ஒரு குணம். என்ன தெரியுமா, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தும் அளவிற்கு பேசக்கூடிய குணம் இருக்கு பாருங்க, இது வெறுக்கப்பட்ட குணம். யாரால்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு குணம். இது மோசமான ஒரு குணம். பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தும் அளவிற்கு பேசிவிட்டு அவன் சந்தோஷம் அடைகிறான் பாருங்க, இந்த குணம் என்பது மிக மோசமான குணம் என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய மார்க்கம் இருக்கு பாருங்க, அழகான முறையில சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் தெரியும். அனைத்து நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களை எடுத்து படித்து பார்த்தாலும் யாருடைய உள்ளங்களையும் காயப்படுத்தி என்ன செய்ய மாட்டாங்க, எந்த நபிமார்களும் பேசியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நபி அவர்கள் வளர்த்து எடுத்த வார்த்தை எடுத்த சஹாபாக்கள் அவர்கள் பேசினாலும் பிறருடைய உணர்வுகளை மதித்து பேசுவார்கள். அந்த அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை எடுத்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறாங்க சஹாபாக்களை. அப்போ நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பிறருடைய உணர்வுகளை நீங்க என்ன செய்யுங்க, மதிச்சு நடங்க, அவங்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தாமல் பேசுங்க. செயல்பாடுகள் மூலமாக இருந்தாலும் சரி, பேச்சுக்கள் மூலமாக இருந்தாலும் சரி, பார்வைகள் மூலமாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யுங்க, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாம என்ன செய்யுங்க, பேசுங்க என்று சொல்லி நம்முடைய மார்க்கம் என்ன செய்து சொல்லி தருகின்றது. இதுக்கு உதாரணமாக ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவங்கள். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று சம்பவங்கள் அதிகமான படிப்பினைகள் இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை படிப்பினைகளும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லக்கது கான ஃபீ யூசுஃப இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் யூசுஃபையும்
அவருடைய சகோதரரை பற்றி விசாரிப்பவர்களுக்கு இந்த வரலாற்று சம்பவங்கள பல படிப்பினைகள் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். அப்போ ஏராளமான படிப்பினைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாற்று சம்பவங்களை படித்தோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அம்புட்டு படிப்பினையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று சம்பவத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாருங்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அந்த தந்தைக்கு மிக விருப்பமானவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 11 சகோதரர்கள். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 சகோதரர்கள். அவங்க எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள். என்னுடைய வாப்பா எங்களை விட யூசுஃபை அதிகமாக விரும்புகிறாரு, பொறாமைப்படுகிறார். தன்னுடைய சகோதரர் அவரும் அந்த சகோதரர் மீது அதிகமாக நேசப்பட்டதின் காரணமாக இவர்கள் எல்லாம் பொறாமைப்பட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. யூசுப் எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், கொன்றணும். எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க, எவ்வளவு பெரிய துரோகம். அவர் என்ன செய்யறாங்க, கொலை பண்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சகோதரர்கள் போயிட்டாங்க. அப்போ நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிருவோம், யூசுஃபை கொன்றுடுவோம். அப்போ யூசுஃபை கொண்டுட்டோம்னா நம்முடைய தந்தை நம்ம மீது அதிகமா பாசம் வைப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியே கூட்டி போறாங்க. சின்ன வயசா இருக்கும், என்ன செய்யறாங்க, வெளியே கூட்டி போய் என்ன செஞ்சாங்க, கிணத்துல தள்ளி விட்டுறாங்க. கிணத்துல தள்ளி விட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க, வந்துடுறாங்க. அங்கிட்டு அந்த பக்கமா போன வழிபோக்கர்கள் வியாபாரிகள் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து காப்பாற்றி பக்கத்து நாட்டுல என்ன செய்யறாங்க, விற்பனையும் செஞ்சிடறாங்க. அவரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மன்னர் என்ன செஞ்சாங்க, விலைக்கு வாங்கிட்டு அவருடைய கோட்டைக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிடுறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது மிக நீண்ட ஒரு வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மிக நீண்ட ஒரு வரலாறு. அப்போ அங்க போய் பல சோதனைகளை யார் கண்டு பார்க்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பார்க்கிறார். பல சோதனைகள், பல இன்னல்கள், பல கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பல ஆண்டுகள், எப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆண்டுகள் சிறையில கிடக்கிறாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத தவறுக்காக பல ஆண்டுகள் எங்க இருக்கிறாங்க, சிறையில இருக்கிறாங்க. அப்படி பொறுமையா இருந்ததின் காரணமாக பல ஆண்டுகள் கழிச்சு பல சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறான். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அதிபதியாக என்ன செய்யறான், அல்லாஹ் ஆக்குகிறான். நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிலைமையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஏற்பாடு செய்யறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது அவருடைய சகோதரர்கள் வருகிறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிஞ்சிட்டாங்க, வருகிறது நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனா அவங்களுக்கு தெரியல, இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது நம்முடைய யூசுப் சகோதரர் என்று அவருக்கு தெரியல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, வருது நம்முடைய சகோதரர்கள் என்று. அப்போ அந்த சகோதரர் வருகிறார்கள், எங்க நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டுச்சு, ஏதாவது உதவி செய்யுங்க என்று சொல்லி சகோதரர் கேட்டு வர்றாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழைய நிலையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, பொருளாதாரம் கிடையாது எப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா? அனுப்பல. பழைய பகையெல்லாம் அப்படி மறந்துட்டு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த இடத்துல அவங்க உண்மையதான் சொல்லியிருந்தாலும் உண்மைதான் சொல்லுவாங்க. அப்படிதானே? கிணத்து தள்ளி விட்டாதானே நீங்க என்னை கிணத்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தவங்கன்னா நீங்க, உங்களுக்கு எந்த பொருளும் கிடையாது, உங்களுக்கு எந்த பொருளாதாரம் கிடையாது, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி இருந்தாங்க சொன்னா அந்த இடத்துல சகோதரர் நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரருடைய நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. எல்லா மக்கள் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுப்பாங்க. அப்படித்தானே? மன கசப்போட உள்ளங்கள் காயப்பட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லா மக்கள் முன்னாடியும் தலை குனிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் அது உண்மைதான், உண்மையத்தான் சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்தாலும் ஒண்ணு. ஆனா அந்த சகோதரருடைய உள்ளங்கள் காயப்பட்டிருக்கும். உணர்வை மதிச்சு, சகோதரருடைய உணர்வை மதிச்சு அந்த இடத்துல அதை சொல்லாம, அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பகையை மறந்துட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கேவலப்பட்டு நின்று இருப்பாங்க. ஆமா, நம்ம கூட பிறந்த சகோதரனை கொல்ல முயற்சி செஞ்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, தலை குனிஞ்சுட்டு இருப்பாங்க. மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கேவலமான ஒரு பார்வை அவர்கள் மீது விழுந்திருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுடைய உள்ளங்கள் காயப்படாத அளவுக்கு அவங்க அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு உள்ள மக்களை பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கும், தப்பு நடந்திருக்கும், அதை மனசுல வச்சுக்கிட்டு அவன் திரும்பி நம்ம இடத்துல வரும்போது அவருடைய உள்ளம் காயப்படும் அளவுக்கு அந்த இடத்துல நடந்துக்குவாங்க. பழைய பகைய நிலைமை மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க இன்றைக்கு உள்ள மக்கள்.
பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தும் அளவுக்கு தான் இங்க உள்ள மக்கள் நினைச்சாங்க நடந்துக்கிறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று சம்பவங்களை படித்து பார்க்கும்போது அதுல ஏராளமான படிப்பினைகள் பாருங்க. எந்த யாரு உள்ளங்களையும் நீங்க நினைச்சாதீங்க, காயப்படுத்தாதீங்க. உயிர் மிகப்பெரிய ஒரு துரோகம் சகோதரர்கள் செஞ்சது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரத்தின் மிகப்பெரிய ஒரு துரோகம், கொலை முயற்சி. அந்த கொலை முயற்சியை மறைத்து அந்த பகையெல்லாம் மனசுல வச்சுக்காம அதை மறந்து அந்த சகோதரர்களுக்கு செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு உள்ளங்கள் காயப்படாத அளவுக்கு அந்த இடத்துல செஞ்சுட்டாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நடந்துக்கிட்டாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தாத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும். என்னமோ செஞ்சுட்டு போறான், என்னை அடிச்சானா, என்னை திட்டினானா, அவன் நம்ம இடத்துல தேவைன்னு வரும்பொழுது நீ எனக்கு என்ன இப்படி செஞ்சிய, நீ எனக்கு அப்படி திட்டினிய, நீ எனக்கு என்ன பேசினே என்று சொல்லி பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவனுடைய உள்ளங்களை காயப்படுத்தும் அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது, நடந்து கூடாது. அவன் நடந்துக்கிட்டானா அது அவனுடைய இது, நான் என்ன செஞ்சிருவேன், அவனோட உள்ளத்தை நான் மதிப்பேன், அவனோட உணர்வை நான் என்ன செய்வேன், மதிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாற்று சம்பவம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அப்ப இருவர்களுக்கு மத்தியில் யார் வந்தா, ஷைத்தான். அதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு மத்தியில ஷைத்தான் வந்து நம்ம என்ன செய்யறான், பிரிவினை உண்டாக்கினான். அப்படிதானே, ஷைத்தான் என்ன செஞ்சான், பிரிவினை உண்டாக்கான். பொறாமையை கொண்டு சகோதரர்களுக்கு மத்தியில என்ன செஞ்சான், பிரிவினை உண்டாக்கினான். கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், அவர்களை ஒன்று சேர்த்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நீண்ட ஒரு வரலாறு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், பிறருடைய உள்ளங்களை என்ன செய்ய வேண்டும், மதித்து நடக்க வேண்டும். அதே மாதிரி தாவா விஷயத்திலும் சரி, தாவா விஷயத்தில் நாம் தாவா பண்ண போறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலும் உணர்வுகளை மதிக்க வேண்டும், பிறருடைய உணர்வுகளை மதித்து தாவா செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்து தாவா பண்ண போனாங்க என்று சொன்னா எதிருள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று ஆராய்ந்துதான் என்ன செய்வாங்க, தாவா பணியில் ஈடுபடுவார்கள். எடுத்தோம் கௌதம் என்று சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, தாவா பணியில் ஈடுபட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, எதிராளி நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் எப்படி எடுப்பான், நான் சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் எப்படி புரிந்து கொள்வான் என்று சொல்லி பிறருடைய உள்ளங்களை அவர்கள் பார்த்துதான் என்ன செய்வார்கள், தாவா பணியில் ஈடுபடுவார்கள். அவருடைய உணர்வை மதிச்சுதான் தாவா பணியில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுற விஷயம் என்ன தெரியுமா, நபியே நீங்க என்ன செய்யுங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ மென்மையான முறையில மென்மையாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடினம் உள்ளவராக நீங்க நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவார்கள். எப்படி, நீங்கள் கடினம் கொண்டவர்களாக இருந்தீங்க சொன்னா, கடினம் உள்ளம் கொண்டவர்களாக இருந்தீங்க சொன்னா அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவார்கள். நீங்க மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் தாவா பணியில சொல்லும் பொழுது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் இன்னொரு வசனத்தை சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பாருங்க, நபியே நீங்க என்ன செய்யுங்க, ஃபிரௌன் இடத்துல போங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சிட்டான், வரம்பு மீறிட்டான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லிவிட்டான், அவன் வரம்பு மீறிட்டான். நீங்க என்ன செய்யுங்க, அவங்க இடத்துல போங்க. யாரு, ஃபிரௌனு, கொடுங்கோல் மன்னன், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன். அவங்க இடத்துல போங்க, போய் அவன் இடத்துல எப்படி தெரியுமா பேசுங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அவன் இடத்துல மென்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. யார் இடத்துல, ஒரு கொடுங்கோல் மன்னன் இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பேசுங்க, மென்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார். அப்படி நீங்க மென்மையான சொல்லை சொன்னீங்க என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்யலாம், ஒரு புது பாதை பிறக்கலாம், அவன் அந்த வரம்பு மீறிலிருந்து வெளியே வரலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னா அந்த இடத்துல ஒரு பாடம் போட்டுகிறான், நீங்க மென்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்ப தாவா பணியில மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிறருடைய உணர்வுகளை மதிச்சு மென்மையான முறையில நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும். அப்ப தாவா பணியிலும் சரி இந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், பிறருடைய மக்களுடைய உள்ளங்களை மதிச்சு என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மதீனாவுல இருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு காட்டு அரபி வந்து என்ன செஞ்சிட்டாரு, பள்ளியில வந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு. சஹாபாக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் கோபப்படுறாங்க, அடிக்க போற நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லாம் தடுத்து விட்டார்கள். அவரெல்லாம் தடுத்துட்டாங்க, போவாதீங்க, அவர் முழுமையா என்ன செஞ்சிட்டோம், சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் கழித்து முடித்ததுக்கு பிறகு, சிறுநீர் கழிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணீர் எடுத்து செய்யுங்க, ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய மென்மையான முறையில் அந்த இடத்துல நடந்திருக்காங்க. அவருடைய உணர்வை புரிந்து நடந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு அழகான முறையில என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய பள்ளி, இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கூடாது சொல்லி அழகான முறையில பாடம் போட்டு மென்மையான முறையில அவருடைய உள்ளம் காயப்படாம அளவுக்கு என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல நடந்திருக்காங்க. அந்த இடத்துல கடுகடுன்னு நடந்துட்டோம்னு சொன்னா, கடினமான உள்ளம் கொண்டவர்களா அந்த இடத்துல நடந்தோம்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, திரிஞ்சிருக்க மாட்டார். அவரு திரிஞ்சிருக்க மாட்டாரு. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு சஹாபி தங்க மோதிரத்தை அணிந்திருந்தார். தங்க மோதிரத்தை ஒரு சஹாபி அணிந்திருந்தாரு. அந்த தங்க மோதிரத்தை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தூக்கி எறியுங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு சொன்னார்கள். எப்படி, ஒரு தங்க மோதிரம், ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கோபத்தோட என்ன செஞ்சாங்க, அந்த மோதிரத்தை தூக்கி எறிங்க என்று சொன்னார்கள். அப்ப அங்க பக்கத்துல இருக்க ஒரு சஹாபி அதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, அதை விட்டு வேற ஏதாவது வாங்கிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் கோபத்தோடு சொன்ன ஒரு விஷயத்த நான் திரும்பி செய்யறதா? ரசூலுல்லாஹ் கோபத்தோடு மோதிரத்தை கலந்து தூர வீசி சொன்னாங்க, அந்த வீசுற மோதிரத்தை நான் எடுக்கிறதா? அதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சஹாபி போகிறார். பாருங்க, ரெண்டு சம்பவத்தையும் பாருங்க. பள்ளியில சிறுநீர் கழிச்சிட்டாரு. அந்த இடத்துல நம்மளா இருந்தா கோபம் பட்டிருப்போம். பள்ளியில வந்து சிறுநீர் கழிக்கிறார், ஒரு காட்டரபி. ஆனா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மென்மையாக நடந்திருக்கிறார்கள். அப்ப தாவால பிற மக்களுடைய உள்ளங்களை பார்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இப்படி தாவா செஞ்சாதான் மனிதன் திருந்துவான், இந்த இடத்துல இப்படி இருந்தாலும் கடன்கடன் இருந்தாதான் மக்கள் திருந்துவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, நம்மளுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப மென்மையான முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டு தாவா பாருங்க. ஒண்ணு மென்மையான முறையில தாவா பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல கடுகடுன்னு மோதிரம், தங்க மோதிரம் தூக்கி வீசு என்று சொல்லி கோபத்தோடு என்ன செய்யறாங்க, சொல்லியிருக்க. அப்ப இவருக்கு இப்படி சொன்னாதான் புரியும், இவருக்கு இப்படி சொன்னாதான் புரியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அப்ப தாவாலையும் கூட இவருடைய உள்ளங்களை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய உணர்வை மதிச்சு நாம் என்ன செய்ய வேண்டும், தாவா பணியில ஈடுபட வேண்டும். அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறது, வீட்டுல உள்ளவர்கள்ட்ட நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, வீட்டுல இருக்கும் பொழுதும் வீட்டில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை மதிச்சு நாம் நடக்க வேண்டும். மனைவி இருக்கிறாங்க, இன்னைக்கு பாருங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்யுத்தம் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எப்போ ஒரு பெருநாள் அன்னைக்கு மல்யுத்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சஹாபாக்கள்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷா அவங்க என்ன செய்யறாங்க, எட்டி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஆசையா இருக்குது, மல்யுத்த போட்டி பார்ப்பதற்கு ஆசையாக இருக்குது, எட்டி பார்க்க முடியல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா உடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு, ஆயிஷாவே நீ பார்க்க விரும்புறியா? ஆமா நான் பார்க்க விரும்புறேன். அப்படியா? அப்ப பாரு, தாராளமா பாரு. அவங்க சலிப்படையும் வரை என்ன செய்யறாங்க, அந்த மல்யுத்த போட்டியை பாக்குறாங்க. சலிப்படைஞ்ச உடனே திரும்பி உள்ள போறாங்க. ஆயிஷாவே போதுமா, பாத்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன, சொல்ல எனக்கு போதும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுக்குள்ள போகணும். அப்ப அந்த இடத்துல அவங்க உணர்வை புரிஞ்சு நடந்துட்டு இருக்காங்க. ஐஷா பார்க்கணும்னு சொன்னாங்க, பாத்துக்கோ, உனக்கு சலிப்படையவரே பாரு, உன் மல்யுத்த போட்டி தானே பாரு, சலிப்படைஞ்சிருச்சா போதுமா, அப்ப நிச்சு வீட்டுக்குள்ள போ என்று சொல்லி அவங்களுடைய உணர்வை மதிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி வீட்டுல இருந்து சாப்பாடு வருது, அந்த இடத்துல இருந்து சாப்பாடு வருது. அப்போ அந்த நேரத்துல ஆயிஷா என்ன செஞ்சிடறாங்க, அந்த உணவு தட்டை தட்டி விட்டுறாங்க, கோபப்படுறாங்க. இன்னைக்கு என்னுடைய டேனு, ரசூல் ஸல்லல்லாஹு இன்னைக்கு என்னுடைய வீட்டுல இருக்காரு, நான் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், இன்னொரு மனைவி வீட்டுல இருந்தா நான் எப்படி ஒத்துக்குருவேன் என்று சொல்லி அந்த தட்டை தட்டி விட்டுறாங்க. ரசூல் அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லல. ஐஷாலாம் கோபப்பட்டு தட்டி விடுறாங்க, சாப்பாடு தட்டுலாம் சேதறுது. ஆனா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லாம அந்த சாப்பாட்டை அப்படி அள்ளி வச்சு என்ன செஞ்சாங்க, இதை அந்த மனைவி வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஆயிஷா அவங்க இருக்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அவங்க வராங்க வீட்டுக்கு. சஃபியா வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. அப்ப ஆயிஷா அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது குள்ளமான்னு சொல்லவே இல்லை, குள்ளம் என்று அந்த இடத்துல சொல்லல, சைகை காமிக்கிறாங்க. இப்படி இருப்பாங்களே குள்ளமா இருப்பாங்க, அப்படி சைகை தான் காமிக்காங்க. உங்க மனைவி வந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மனைவி, குள்ளமா இருப்பாங்களே, சைகை காமிச்சு சொல்றாங்க, குள்ளமா இருப்பாங்களே அந்த மனைவி வந்து வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கோபப்படுகிறார். பாருங்க, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க. ஐஷாவே நீ சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாரு, ஆயிஷா சொல்லல,
செய்கை காமிச்சாங்க. அந்த நேரத்துல ரசூல்லா கோபப்பட்டு சொல்றாங்க, நீ சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாரு, அந்த வார்த்தையை கடலில் போட்டா அந்த கடல் முழுவதும் கெட்டு விடும் என்று சொல்லி கோபத்தோடு அந்த இடத்துல அவங்களுக்கு உணர்த்துறார்கள். பாருங்க, உள்ளங்களை புரிந்து என்ன செய்யறாங்க, நடந்துக்கிறாங்க. அந்த சாப்பாடு தட்டி விட்ட உடனே ரசுல்லாவும் கோபப்பட்டிருந்தாங்க சொன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும், சண்டை பெருசா இருக்கும், சண்டை பெருசா வெடிச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல உணர்வை மதிச்சு அவங்களுடைய உள்ளங்களை மதிச்சு என்ன செஞ்சாங்க, அந்த சண்டையை அப்படியே என்ன செஞ்சாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல கோபப்பட்டுத்தான் ஆகணும். ஏன்னா பட்ட பேர் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, குள்ளமா இருக்காங்க, சைகை காமிச்சு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால ரசூல்லா கோபப்பட்டு, நீ இந்த விஷயத்த சொல்லாத, நீ இந்த சொன்ன ஒரு வார்த்தையை கடல்ல போட்டா கடல் முழுவதும் கெட்டு இருக்கும் என்று சொல்லி ரசூல்லா அந்த இடத்துல பாடம் போட்டுகிறார்கள். அப்ப பாருங்க, பிறருடைய உணர்வை மதிச்சு நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்று செய்யலாம் அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அடியார்கள் இருப்பாங்க, அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேர் கடைகள் வச்சிருக்கோம், சம்பளத்துக்கு நிறைய பேர் வச்சிருக்கோம். அப்போ அந்த சம்பளத்துக்குன்னு வச்சிருக்கக்கூடியவங்களை நம்ம ஒருக்கையாவது நம்ம செஞ்சிருப்போம், திட்டி இருப்போம். ஒழுங்க வேலையை பாருப்பா, கீழே சிந்தாம வேலையை பாரு, ஒழுங்க கவனத்தை இங்க வை அப்படின்னு சொல்லி ஒரு தடவையாவது நம்ம செஞ்சிருப்போம், நம்மோடு வேலை பார்க்கக்கூடியவர்களை திட்டி இருப்போம். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல 10 ஆண்டுகள் வேலை செஞ்சாங்க. எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகள்ல அனஸ் சொல்லாங்க, நீ ஏன் இதை இப்படி செஞ்ச, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் செஞ்சது கிடையாது, சொன்னது கிடையாது. அனஸ் சொல்லாங்க 10 ஆண்டுகள், அந்த 10 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதே கிடையாது, சீ என்று சொன்னது கிடையாது. நீ ஏன் இதை இப்படி செஞ்ச, இப்படி செஞ்சிருக்கலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஒருக்க கூட சொன்னது கிடையாது. ஒரு சம்பவத்தை பாருங்க. அனஸ் சொல்லாங்க ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாங்க, இத வேலையை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனஸ் சொல்லாங்க சின்ன பையன், சின்ன வயசுதான். அப்ப அவங்களோடு சக நண்பர்களை பார்த்த உடனே அவங்களோட விளையாட போயிட்டாங்க. ரசூல்லா பாக்குறாங்க வரவே இல்லை. அனஸ் சொல்லாங்க ரொம்ப நேரம் ஆச்சு போய், அவங்க வரல. சரி, ரசூல்லா வெளியே போகும் பொழுது பாக்குறாங்க, அனஸ் சொல்லாங்க விளையாடி கொண்டிருக்கிறார். நம்ம அந்த இடத்துல நாம் ஒரு வேலை சொல்லி நம்முடைய பையன் அதை செய்யலன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம், ஒண்ணு திட்டி இருப்போம், ஒன்னு அடிச்சிருப்போம். ஆனா ரசூல் சலாசம் அவர்கள் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாங்க, நகர்ந்து போயிடுறாங்க. ரசூலா ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, அந்த வேலையை மறந்துட்டு அந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, சக நண்பர்களை பார்த்த உடனே அவங்களோட விளையாடிட்டாங்க. சின்ன வயசு தானே, சின்ன பையன் தானே, அந்த ஆசை இருக்கும்ல. அப்போ அந்த வேலையை மறந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூல்லா அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாங்க, நகர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை, அவங்களுடைய உணர்வை புரிஞ்சு என்ன செய்யாங்க, அவங்களோட உணர்வு மதிச்சாங்க. அவங்க உள்ளங்களை காயப்படுத்தாமல் என்ன செஞ்சு விட்டார்கள், அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்று விட்டார்கள். அப்ப நாமளும் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்யவில்லையா அந்த இடத்துல அழகான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அழகான முறையில நம்ம கடுகடுன்னு அவங்களோட உள்ளங்களை காயப்படுத்தும் அளவிற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல நடந்துக்க கூடாது என்பதை இந்த பாடங்கள் என்ன செய்து நம்மளுக்கு பாடம் போட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணர்வு மனுஷங்களுக்கு மட்டுமா, நம்முடைய இந்த உள்ளங்கள் காயப்படுத்தாமல் நடந்து கொள்ளணும், அது மனுஷங்களுக்கு மட்டுமா என்று கேட்டால் கிடையாது. வாயில்லாத ஜீவராசிக்கும் உள்ளங்களை பார்த்து நம்ம செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் உணர்வுகளை மதிச்சுதான் நம்ம என்ன செய்யணும், நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு பிராணி குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி இருக்குன்னு சொன்னா அந்த பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள். அப்படி கத்தியை தீட்டும் பொழுது அந்த பிராணியின் முன்னாடி நீங்க என்ன செய்றீங்க, கத்தியை தீட்டாதீங்க. அப்படி கத்தியை தீட்டி உடனே அறுக்கணும். எப்படி அந்த அறுக்கிறது இருக்கு பாருங்க, அந்த அறுப்பது உடனே என்ன செஞ்சிடணும், அறுத்தரணும். அந்த பிராணியை என்ன செய்யக்கூடாது, வேதனை செய்யக்கூடாது. அந்த பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை நன்றாக தீட்டி கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அந்த பிராணிக்கு வலி இல்லாமல் உடனே ரூபு போகும் அளவுக்கு என்ன செஞ்சிருங்க, அந்த கத்தியை கொண்டு அறுத்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிராணி அறுக்கும் போது இன்னொரு பிராணிக்கு முன்னாடி நீங்க என்ன செய்றீங்க, அறுக்காதீங்க. அதோடைய உள்ளமும் என்ன செய்யும், பாதிக்குள்ளாகும். அது உள்ளமும் என்ன செய்யும், கவலைக்குள்ளாகும். நாம அடுத்து நம்மதான் அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க அறுக்க போறதுக்கு முன்னாடி, ஒரு பிராணியை அறுக்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, இன்னொரு பிராணி இருந்துச்சுன்னா அந்த பிராணி என்ன செய்யுங்க, மறைச்சிருங்க. அந்த பிராணிக்கு முன்னாடி என்ன செய்யாதீங்க, இன்னொரு பிராணியை அறுக்காதீங்க என்று சொல்லி பிராணியுடைய உள்ளங்களை கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, காயப்படுத்தாத அளவுக்கு நடந்திருக்கிறாங்க.
ரசூல்லா பிராணியோட உள்ளங்களும் கூட காயப்படக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு பிராணி அறுக்க போறதுக்கு முன்னாடி கத்தியை நன்றாக தீட்டி கொண்டு இன்னொரு பிராணிக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பலி கொடுக்க கூடாது என்பதை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். கடைசியாக ஒன்று, நமக்கு நம்முடைய சகோதரர் இருப்பாங்க, 3 நண்பர்கள் இருப்பாங்க, 3 பேர் என்ன செய்யறோம், போய்கிட்டு இருப்போம். அந்த 3 நபர்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது 2 நபர் மட்டும் என்ன செய்யாதீங்க, ரகசியம் பேசாதீங்க. 3 பேருக்கு இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் என்ன செய்யாதீங்க, ரகசியம் பேசாதீங்க. அப்படி ரகசியம் பேசும் பொழுது இன்னொரு மனுஷனுடைய உள்ளம் என்ன செய்யும், கவலைக்குள்ளாகும். அவனுடைய உள்ளம் என்ன செய்யும், காயப்படும். இவங்க 2 பேர் மட்டும் பேசுறாங்களே, நம்மளும் அந்த கூட்டத்தை சேர்த்துக்கணும், நம்மளும் அவங்களோட தானே வந்தோம், நாமும் அவங்களோட தானே பழகிறோம், ஆனா நம்மளை விட்டுட்டு அவங்க 2 பேர் மட்டும் ரகசியம் பேசுறாங்க என்று சொல்லி அவருடைய உள்ளம் என்ன செய்யும், காயப்படும். அதனால 3 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் மட்டும் என்ன செய்யாதீங்க, ரகசியம் பேசாதீங்க. அது அவருடைய உள்ளத்தை என்ன செய்யும், பாதிக்கும். அது எங்க கொண்டு விட்டுவிடும் என்று சொன்னால், அவர் நினைப்பார் இவங்க 2 பேர் பேசுறது என்ன பத்தி தான் பேசுறாங்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், கொண்டு போய் விட்டுவிடும். அதனால நீங்க 3 பேருக்கு கூட 2 பேர் மட்டும் என்ன செய்யாதீங்க, ரகசியம் பேசாதீங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவருடைய உள்ளத்தையும் கவனித்து என்ன செய்யறாங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்வுகளை மதித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை வாசனம் எல்லாருக்கும் புரிவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும். பிறர் உள்ளங்கள் காயப்படாத அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்கா வாழ்க்கையிலும் சரி மதீனா வாழ்க்கையிலும் சரி அதிகமான சோதனைகளை பார்த்திருக்கிறார்கள். அதிகமான சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அதிகமான அடிகள் வாங்கியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அடிகள், பல் உடைக்கக்கூடிய அளவுக்கு இது செஞ்சிருச்சு, சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த பாயை மனசுல வச்சுக்கிட்டு ரசூல்லா யார் இடத்துலயுமே என்ன செய்யல, இந்த பாயை வெளிப்படுத்தல. ஹஜ்ஜத்துல் விதால, கடைசி ஹஜ்ஜி, விடை பெறக்கூடிய ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை நிகழ்த்தும் பொழுது எல்லாத்தையுமே மன்னிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளங்கள் காயப்படாத அளவுக்கு, நீ என்ன அடிச்சல்ல, ரசூல்லா கையில எல்லாமே இருக்குது, ஆட்சி இருக்குது, மக்காவை வெற்றி கொண்டுட்டாங்க, எல்லாமே கையில கிடைச்சிச்சு. கையில கிடைச்ச உடனே அப்போ இவெல்லாம் என்னை அடிச்சான், இவெல்லாம் என்னை துன்புறுத்தினான், இவெல்லாம் என்னுடைய சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களை சோதனைக்குள்ளாக்கினா, இவங்க எல்லாம் பிடிச்சி என்ன செய்யுங்க, அடிச்சு அம்பு ஏறிங்க, அவங்களை கொல்லுங்க என்று சொல்லி யாரையுமே ரசூலா சொல்லல. எல்லாத்தையுமே மன்னிச்சாங்க, பகையெல்லாம் மறந்தாங்க. பகையெல்லாம் மறந்து அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, மன்னித்து அவருடைய உணர்வுகளை மதித்து அந்த இடத்துல நடந்து கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாம் எவ்வாறு இருக்கோம், பகையை மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் பகையெல்லாம், அந்த பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யறோம், பிற மக்களை துன்புறுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கு காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி நடந்து கொள்ளாமல் அவருடைய உள்ளங்களையும் என்ன செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஜீவராசி, அந்த ஜீவராசியுடைய உள்ளத்தையும் ரசூலா மதிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மதிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒரு 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வர்றாரு, ரொம்ப தாகம் எடுக்குது. அந்த தாகம் எடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிணற பாக்குறாரு, கிணத்துல அடியில தண்ணி கிடக்குது. அப்ப அவர் கஷ்டப்பட்டு இறங்கி அவருக்கு தேவையான தண்ணியை குடிச்சு திரும்பி மேல வராரு. ஒரு நாய் என்ன செய்யுது, ஈர மண்ணை நக்கி கொண்டு இருக்குது. அப்ப அவர் நினைக்கிறாரு, அப்ப நமக்கு தாகம் ஏற்பட்டதை போன்று இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சிரமம் பார்க்காமல் திரும்பியும் கிணத்துக்குள்ள இறங்கி அந்த நாய்க்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற்றுகிறார். இதன் காரணமா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் எங்க போறாரு, சொர்க்கம் போறாரு. அவர் எங்க போறாரு, சொர்க்கம். ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டதன் காரணமாக, அந்த நாயினுடைய உள்ளத்தை, அவருடைய உணர்வை மதித்ததன் காரணமாக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்க கொண்டு போறான், சொர்க்கத்துக்கு கொண்டு போறான். ஒரு பிராணியுடைய உள்ளத்தை மதித்ததன் காரணமாக அவர் சொர்க்கம் போறான் என்று சொன்னார். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை மதிச்சோம் சொன்னா அல்லாஹ் நம்மளை எப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்து செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், பிறருடைய உணர்வுகளை மதிச்சு பிறர் உள்ளங்கள் காயப்படாத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துல வாழும் பொழுது நடக்க வேண்டும். அவன் என்னத்தான் தப்பு செஞ்சிருந்தாலும், அவன் என்னத்தான் என்ன துன்புறுத்திருந்தாலும், அவன் என்னத்தான் என்ன அடிச்சிருந்தாலும், அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளம் காயப்படாம அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவனை பார்க்க வேண்டும்.
அவனுடைய உள்ளம் காயப்படாத அளவுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். நல்ல முறையில, அழகான முறையில, அழகிய சொல்லை கொண்டு அவன் இடத்துல என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். இதைத்தான் நம்மளுக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நபிகளாருடைய வரலாற்று சம்பவங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்க கண்ணியமான முறையில் அவங்கள்ட்ட பேசுங்க, அழகான முறையில் பேசுங்க என்று சொல்லி எந்த நபிமாருடைய வரலாற்று சம்பவங்கள் எடுத்து பார்த்தாலும் இதைத்தான் சொல்லி காட்டுகிறது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், உணர்வுகளை என்ன செய்ய வேண்டும், மதித்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்த புரிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.